இறைவன் குடும்பத்திலேயே மீனாட்சி அன்னையை பற்றி பேசிட்டு வந்தார். உடல் முழுக்க வியாதி. இப்ப அடுத்தது 999 பேர் கிட்ட பழி. இப்படி அத்தனை பழியும் இருக்கும் பொழுது அவர் நாடிய இறைவன் யாரு தெரியுமா? சிவஸ்வரூபமாம் முருகப்பெருமான். அவனை மனசார வேண்டார். இவ்வளவு நாள் எனக்கு மட்டும் பழி, இப்ப இந்த பழி மத்தவங்களுடைய உயிரை கூட எடுத்துருமே முருகா, இது இன்னும் பெரிய பழியாச்சு. நான் மட்டும் அசிங்கப்பட்ட, நான் மட்டும் வேதனைப்பட்ட, உடம்பால மனசாலான இப்ப மற்றவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் காரணம்ன்றதை என்னால ஏத்துக்க முடியல முருகா. அந்த ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவ்வளவு பெருமையா வாழ்ந்த ஒருத்தர் ஒரே நாள்ல அந்த பெருமை போகுது. அப்ப எப்ப அகம்பாவம் வருதோ அந்த பெருமை போயிடுது இல்ல நமக்குள்ள இருக்கிற பெருமை. அப்ப முருகனிடம் மன்றாடி உலகம் உவப்பன்னு அவர் ஆரம்பித்த பாடல் தான் திருமுருகாற்றுப்படை. அந்த பாடல் திருப்பரங்குன்றத்து இறைவனை பாட ஆரம்பித்த உடனே முருகன் அருளால் அந்த 999 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். முருகனுடைய அருள் கிடைக்கிறது. இப்பேற்பட்ட வள்ளலா தப்பு செய்த என்னை சிவபெருமான் கோவப்பட்டாலும் சிவஸ்வரூபம் முருகன் தப்பை உணர்ந்த உடனே, தவறை உணர்ந்த உடனே ஏற்றுக்கொண்டானே. அப்ப நம்ம கூட எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம் நம்மலாம். அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்கிறாருன்றத ரொம்ப அழகா நக்கீரர் சொன்னார்.